ரொம்ப ஸ்லோ சார். எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஓ, சொல்ற மாதிரி இருக்கு சார். ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. கண்டிப்பா சார். அவங்க அன்னைக்கு வந்த அன்னைக்கே எல்லாமே ரெடி பண்ணாங்க சார். இவங்கனால அது பண்ண முடியல. இப்பதான் கேன்வாலாம் இது பண்ணி ம். போஸ்ட் எல்லாம் இப்படிதான் ரெடி பண்ணுமா அந்த மாதிரி எல்லாம் ஓகே சொல்றாங்க ஓகே. சார். கேன்வா இப்போ என்னன்னா நீங்க வந்து போஸ்டர் அளவுக்கு அதை இது பண்ணாங்க. சோ அடுத்தது என்னன்னா ஆ நம்ம போஸ்டர் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அல்லவா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சோ சொல்லிட்டேன் அது சார், வந்து அதெல்லாம் அப்படியே சொல்லி. டைரக்டா நீங்க வந்து பிளான் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம சரிங்க ஒர்க்கை சார். வந்து அப்படியே எங்களுக்கு வந்து கன்வே பண்ணி ப்ராசஸ் ம் பண்ணிட்டு ம். ஒர்க்கை வந்து சரிங்க சார். யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. ஓகேங்களா? ம். சரிங்க சார், சரிங்க சார். ம் ம் ம். ஓகே. ம். ஓகே சார். சோ இதுக்கான இந்த ட்ரெயினுக்கான பேமெண்ட் வந்துருச்சுங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார். இன்னைக்கு தான் சார் இருந்துச்சு. இப்போ அனுப்பிச்சு விட்டாங்க ம். சார் மேம். ஓகே ஓகே. ம். சரி ஓகே ஓகே. சார். ம் ம். சரிங்களா? கீர்த்தனா, சார் என்னாச்சுங்க மேடம்? ரொம்ப நாள் ஆச்சு. சார் ம். என்னங்க சார் ஃபோன் பண்ணேங்க சார். நீங்க வந்து கால் ஃபார்வேர்டு வந்துச்சு. சரி பிஸி ஓகே. போலன்ட்டு சரி. கட் பண்ணிட்டேன். அதான் இன்னைக்கு ஆபீஸ் இது எப்படி எல்லாம் முடிச்சு ஓபன் பண்ணியாச்சு. சூப்பர் ஓகே. சார். ம். சோ அது இது கங்க்ராச்சுலேஷன் பண்ணியாச்சு. சார். ஓகே. அப்படியா? இந்த கட்டத்தை தாண்டியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா அந்த ஆபீஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ ஸோ சாலிடா வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு இப்போ நான் பெருந்துறை ஆபீஸ்ல இன்னொரு 2 3 இது இருக்குங்களவா, இந்த நம்ம ட்ரைனிங்ல இன்னும் டிஃப்ரெண்டான ட்ரைனிங் இருக்குதுங்களா? டெக்ஸ்டைல் டீச்சிங் ட்ரைனிங் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸ்கில் டெவலப்மெண்ட், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்லி ஆமா ஞாபகம். சார். அன்னைக்கு சொன்னீங்க சார். ஆமாங்க சார். ஃபேஷன் டிசைனிங்கு, எம்ப்ராய்டரி டிசைனிங்கு, ஸோ இது ஓரியன்டா இருக்கக்கூடிய செல்போன் சர்வீஸ் ட்ரைனிங்கு, ஓகேங்களா, ஹார்ட்வேர் ரிப்பேரிங் ட்ரைனிங். ஸோ இது ஓ. மாதிரி இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸையும் இன்டகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்காக. ம். சரிங்க சார், சரிங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மிலாம்பர் ஆஃபீஸையும் நீங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே. உன்னால வந்து ஒரு சரிங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 hours வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஃபேஸ் டு ஃபேஸ். ஓ, சரிங்க சார். அது மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? அது சரிங்க என்னங்கிறத சார். நம்ம பேசிக்கலாம். ஓகே. இப்போ சரிங்க சார், எப்படி சரிங்க சார். ஸ்டூடெண்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதாங்க மேடம்? இந்த டீச்சிங், எதுலைங்க சார்? அந்த ட்ரெஸ் மெட்டீரியல், துணி தைக்கிறாங்களவா, வேற என்ன, ஆமாங்க சார். டைலரிங், நோ சார். அதுல எல்லாம் பெருசா ஆர்வம் இல்ல. ஓகே. இல்லைங்க சார். ஓகே ஓகே. சப்போஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. அதுல கீதா சரிங்க அவங்களால சார். டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியலன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பாத்துக்கலாம். ஓகே. ஆ ஆ அந்த ஆ. எம் சப்போஸ் நல்லா அந்த எம்ப்ராய்டு அந்த இது இருக்க பாத்தீங்களா, டெக்ஸ்டைல் ரிலேட்டடா டிசைனிங் அண்ட் டெக்ஸ்டைல் ஆமாங்க சார். ரிலேட்டடா ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆபீஸ் யூஸ் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். ஓகே. அது வேணா சரி, என்னன்னு நம்ம பாக்குறேங்க சார். பார்த்து அது ஆ என்னன்னு ஆ. பாத்துக்கலாம். சரிங்களா? சரிங்க சார், சோ சரிங்க இப்போ சார். என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க மேடம். இப்போ நமக்கு இன்டர்ன்ஷிப் வர்றாங்களா அந்த ஸ்டூடெண்ட், இப்போ நார்மலா அந்த 15 ஆமாங்க நாள் சார். தானே வராங்க. 15 ஆமாங்க நாள் சார். அவங்க 15 நாள் புதுசா சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 நாள் தான் வேலை செய்வாங்க. சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்க போறாங்க, அவ்வளவுதான். சரிங்க சார். அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டிஃபால்ட்டா ஒரு கண்டென்ட் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து ஓகேங்க மீதி சார். நாள்லாம் அவங்கள வந்து நமக்கு ஆக்சுவலி நம்ம இன்டர்ன்ஷிப் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஆக்சுவலி வந்து ரியல் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 15 நாள் போய் ஒரு கம்பெனில வேலை செய்யணும். அந்த கம்பெனில வேலை செய்யறதுக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் தராங்க. அது பேரு இன்டர்ன்ஷிப் ஓகேங்க சர்டிஃபிகேட். சார். சரிங்க சார். ஆக்சுவலி வந்து அதை வந்து தலைகளா மாத்திட்டாங்க நம்ம மக்கள் வழக்கம் போல. ம் ம். அது எப்படி தலைகளா மாத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி மாத்திட்டாங்க கடைசியா. ஏதோ ஒண்ணு கத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக அப்படி. ட்ரைனிங் மாத்திட்டாங்க ம் கடைசியா வந்து. ம். வழக்கம் போல காலேஜ்ல கிளாஸ் போவாங்கல்ல, ஆமாங்க சார். ஸ்டூடெண்ட் அண்ட் கிளாஸ்ங்கிற மாடல அதை மாத்தி விட்டாங்க கடைசியா. அது கடைசி இப்போ இப்படி ஆகி பிள்ளைங்களே போச்சு. அப்படிதான் சார். அவ்வளவுதானே கிளாஸ்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பா இது கிளாஸ் கிடையாது, காலேஜ் கிடையாது, ஒர்க் ம் பண்ணணும் நீங்க. அதுதான். இப்ப நீங்க என்னன்னா இன்டர்ன்ஷிப் மீனிங்க தமிழ்ல எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அது சரிங்க சார், இங்கிலீஷ்லயும் சரிங்க தமிழ்லயும் சார், சரி. டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மெசேஜை வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு புரிய வைங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகே. இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா கம்பெனில வேலை செய்யணும். ஓகேங்க சார். அதை வேலை செய்யறதுக்கு மெயில் அனுப்பணும். ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த செக்லிஸ்ட் படி ம் வேலை செய்யணும். ம் ம் இதை வேலை செய்யும் போது நீங்க இதை பத்தின விஷயங்களை நீங்க கத்துக்கிறீங்க. ம் ம்.
புரியுதுங்களா? சரிங்க சார். சொல்லுங்க. புரியுது ஓகே, சார். அது மாதிரி நீங்க அந்த ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஒரு 14 டேஸ்னா, இப்போ 14 டேஸ் நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு ஒரு ஷெட்யூல் மாரி போட்டு, அத அப்படியே அவங்கள ப்ராப்பரா வச்சு என்ன ஃபாலோ. வேலை வாங்க போறோம்? ஆ. புரியுதுங்களா? அவங்கள வச்சு என்ன வேலை வாங்க எஸ் சார். போறோம்? அவங்க என்ன வேலை செய்ய முடியும்? அவங்களுக்கு என்ன ம். குவாலிஃபிகேஷன் அதுல இருக்கு? ஓகேங்களா? ஆ. ம், ம், புரியுதுங்களா? அதனால என்ன வேலை செய்ய முடியும்? அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? ம். ஓகே, இதுவளவுதான் விஷயங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம். அவங்க ஓகே. வந்து ம், கம்பெனிக்காக என்ன வேலை செய்யறாங்க, எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களுக்கு ம். ட்ரைனிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம ஸ்கில்ஸ் ஷேர் பண்ணணும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ அவங்களுக்கு கொடுக்குறோம், கன்வே பண்றோம், சூப்பர். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இங்க எஸ் வந்து சார். கிளாஸ் ரூம் ம், ட்ரைனிங் கிடையாது இது. ம், ம், புரியுதுங்களா? இங்க நம்ம கிளாஸ் ரூம் ம். ட்ரைனிங் நம்ம மாடல்ல எதுலயுமே இல்ல. நம்ம மாடலே பாத்தீங்கன்னா எஸ் சார். அவங்க நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, அவ்வளவுதான். எஸ் சார். பட் அவங்களுக்கு அந்த பேசிக்கே தெரியலம்போது ஒண்ணும் பண்ண முடியல சார். அது அப்ப எதுலயுமே என்னன்னா, அக்கவுண்டிங். அப்படி வருது பாத்தீங்களா கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். அந்த ஆமாங்க அதுக்கு சார். வந்து என்னன்னா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் அவங்கள ஆ. ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் இங்க முக்கியமான. ஓகே, ஏன்னா ஓகே. பாலிசிஸ்லயே அப்படிதான் எழுதி இருக்கு. எஸ் சார், எஸ் சார், சார். இந்த ஏசிபி இப்போ 40 பாத்தீங்களா? இந்த 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் அந்த பொண்ணு சார் எல்லாத்தையும் எல்லாம் பிக்கப் பண்ணிக்குது. எல்லாமே ஃபாஸ்ட்டா பண்ணுது எல்லாமே. ம். அந்த பொண்ணுங்க. பட் இதுங்களுக்கு வந்து அவ்வளவா இது அது இல்ல சார். என்னன்னா, பிக்கப். இப்போ நம்ம சில பேக்ரவுண்ட்ல இருந்து வரும்போது ஆனா இப்போ ஒவ்வொரு கல்ச்சர் ஆஃப் காலேஜஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க சார். ஆமா, ஆமா, ஆமா. அந்த ம். கல்ச்சர் பொறுத்து நமக்கு சேஞ்சஸ் நிறைய இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, பிஹெச்டில இருக்கு. படிக்கிறவங்களுக்கும் மத்த காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு சார். ம். ஒரு ஐஐடில படிக்கிறவங்களுக்கும் இங்க லோக்கல் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட எபிலிட்டில சில டிஃபரன்ஸ் இருக்கு, வேரியன்ஸ் நிச்சயமா இருக்கு. எஸ் சார், எஸ் சார். இப்போ வந்து ஒண்ணு இல்ல, இப்போ நான் இப்ப ஒண்ணு இல்ல, எங்கிட்ட காரணம் சொல்லி தப்பிக்கிறதுக்கும், ஓகேங்களா, ம். உங்ககிட்ட சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் இப்ப என்கிட்ட காரணம் சொன்னா ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுருவேன், சரி போ அப்படின்னு சொல்லி ம், விட்டுருவேன். ஆனா நீங்க விட ம், மாட்டீங்க. ம். புரியுதுங்களா? நீங்க எஸ் அசிஸ்டன்ட் சார். ப்ரொஃபஸரா ம். இருந்துட்டு வந்தங்காட்டி உங்களுக்கு தெரியும் எஸ் சார். ஏமாத்துறாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் சார். ம். கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப எனக்கு தெரியாதுல்ல. ம். எஸ் சார், எஸ் சார். நான் ம். ஏதாச்சும் ரீசன் சொன்னா நான் என்ன சொல்லுவேன், சரிம்மா ஓகே கரெக்டா பண்ணுங்க பாத்துங்கன்னு தான் சொல்லுவேன். ம், ம். ஆனா அதே நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல வேரியன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ் சார். ஓகே, அப்ப வந்து ஒவ்வொருத்தட்டையும் அந்த அந்த ஸ்பெசிபிக்கா, அதனாலதான் நான் அதை சொல்றேன். நீங்க அந்த இதை வந்து கரெக்டா அந்த இதை வந்து இது பண்ணுங்க. அதே மாதிரி வந்து ஓகே. நாம எப்படி வந்து இன்னும் வந்து மோர் ரெவன்யூ எடுத்துட்டு வந்து எப்படி வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து ஒரு நாளைக்கு நாளைக்கு சொன்ன அதே விஷயம் தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? ம், ஒரு ம். நாளைக்கு ம். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 rupees ஆவது ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும் குறைஞ்சபட்சம். இப்ப என்னன்னா வாரம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட வாரம் 500 1000 தான் கிரெடிட்டே ஆகுது அதிகபட்சமே, ம், குறைஞ்சபட்சம் ம். சொன்னா. ஓகேங்களா? ம். புரியுதா? ஆமாங்க சார். இதை ம், வந்து ம். என்னன்னா நான் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 1000ஆவது உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுற மாதிரி நீங்க வந்து ஒரு இதை வந்து கொண்டு வந்துடும், என்வரான்மெண்ட்டை கொண்டு வந்துடும். புரியுதுங்களா? ம். சரிங்க சார், சரிங்க சோ சார். இப்ப ம். என்னன்னா நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செய்யணும், எண்ட் ஆஃப் டே மணி தான். சரிங்களா? கண்டிப்பா. ம். ரொம்ப சிம்பிள். நீங்க கஷ்டப்பட்டு இந்த 6 மாசம் இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ணணும், ம். டெக்னாலஜி கத்துக்கணும், அந்த டெக்னாலஜி வழியே earn பண்ணணும். இது உங்களோட இன்ஸ்டன்ட். சரிங்களா? எஸ் சார். ம். ஓகே, நான் ஏன் வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை ஏன் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே ஒரு சேவிங்ஸ் இதுதான் எல்லாம் சார். போட்டு. ம். ம்ஹ்ம். சோ இதுதான் வந்து ஓப்பனா சொல்ல போனா இதுதான் நேச்சர். ஓகேங்களா? எஸ் சார். எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் மணி தான். ஓகேங்களா? எஸ் சார். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்க சார். ஓகே, சோ இதான் வந்து விஷயம். அப்ப என்ன அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து ஒரு நார்மலா நம்ம இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எஸ் சார். இவங்களை வச்சு எப்படி அந்த ப்ரொமோஷன்ல எடுத்துட்டு வருது, இவங்களை வச்சு அந்த ப்ரொமோஷன் கொண்டு வந்து சோ அது வழியா புதுசா லீட் எடுத்துட்டு வரணும். இங்க அதுதான் உங்களுடைய சாமர்த்தியமான ஒரு வெற்றி இருக்கு. மேடம் நான் என்ன சொல்றேன்னு ஓகே. புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். இவங்களே ம். லிங்க்டின்ல யூஸ் பண்ண வச்சு, லிங்க்டின்ல இவங்களே ம், ம், போஸ்ட் போட வச்சு சோ அது வழியா நமக்கு என்ன ம். பண்ணணும்னா இன்னும் சில லீடு வந்து உள்ள எடுத்துட்டு வரணும். ஓகே சார், ஓகே சார். ஓகே. ம். ஓகே சார். கீர்த்தனா, அங்க பெருந்தர் ஆபீஸ் போனை வந்து ப்ராப்பரா இங்க ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. ஓகே, அதுல ட்ரெயின் பண்ணிருங்க. ஓகேங்க சார். ஓகே. என்கொயரிஸையும் கால்ஸையும் கரெக்டா இங்க ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அது என்ன கால்ஸ் ஓகேங்க டெய்லி சார். எத்தனை கால்ஸ் வருது, எத்தனை கால்ஸ் இவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கறத ஒரு செக்லிஸ்ட் ஒன்னு வச்சு அது என்னங்கிற ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே. இல்ல அப்படின்னா அந்த ஃபோன் நம்பரை வந்து வேற கால் டைவர்ட் பண்ணி ஏதாச்சும் கால்ல ரிசீவ் பண்ணி
ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி என்ன ஐடியா இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகே சார். ஓகே, அதை நீங்க ஃபுல்லா நீங்க டைரக்ட் பண்ணுங்க. ஓகே. கௌதம் யாரோ அவங்க பெரியம்மாவோட, அவங்க அம்மாவோட பெரியம்மா சம்திங் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி போயிட்டான். அதனால அவன் இல்ல, சிந்து மட்டும்தான் இருந்தாங்க. ஓகே. விஜய் விஜய் கேக்குதுங்களா? சார் சொல்லுங்க சார். என்னென்ன பாத்தீங்க, என்னென்ன ப்ரோக்ரஸ் போயிருக்கு? ஹலோ சார் சொல்லுங்க. என்னென்ன ப்ரோக்ரஸ் போயிருக்குன்னு கேட்டேன். அது பாத்துட்டேன் சார், கிரியேட் பண்ணிட்டேன். ம் அடுத்தது இப்போ இதுதான் சார், பைத்தான் அந்த இது இன்ஸ்டால் பண்ணி டிப் இன்ஸ்டால் பண்ணி அந்த இது கோட் பண்றதா சார். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா நீங்க, நான் சொல்றது அதுதான், நீங்க என்ன படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, அந்த நீங்க படிச்சதை வச்சு என்னது உருவாக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க உருவாக்குறத வச்சு கம்பெனிக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க சார். ஓகே. ஓகே, நீங்க படிச்சது முக்கியமா இருந்ததுன்னா அடுத்த ஸ்டேஜ் அதுல என்ன படிச்சீங்கிறது முக்கியம். ஸோ தென் அதை வச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறது முக்கியம். தென் அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு எப்படி கம்பெனியில நம்ம யூஸ் பண்றோம், நமக்கு எப்படி யூஸ் பண்றோங்கிறது அதை விட முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வச்சீங்கன்னா தான் போர்ட்போலியோ டெவலப் ஆகும். புரியுதுங்களா? சரிங்க சரி. ஓகே. ஏன்னா நானே ஒரு எப்போனா லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், லாஸ்ட் வீக்கா சம்திங், இன்னைக்கு பொங்கலுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பொங்கலா எப்போ இது வந்தது, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, என்ன டேட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை? சம்திங் 20 நினைக்கிறேன், 21 போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை. விஜய் கேக்குதா? 21 அன்னைக்கு நான் ஒரு கசின், ஒரு ரிலேஷன் மீட் பண்ணேன். ஆக்சுவலி அவர் வந்து என்னன்னா ஒரு யூஎஸ் பேஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சரிங்க சார். அவர் பெரிய ஒரு கார்ப்பரேட் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நான் மீட் Okay. பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. அவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் அவர்கிட்ட சும்மா நார்மலா டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே, இந்த இன்டர்வியூ, ஒர்க்கிங் ப்ராசஸ், ஸோ அடுத்தது வேற கம்பெனிக்கு ரெஸ்யூம் மாத்துறாங்களே அடுத்த கம்பெனிக்கு, இத பத்தி எல்லாம் அவர்கிட்ட பேசினேன். ஓகே, இதெல்லாம் பத்திட்டு பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, சில விஷயங்கள் வந்து எனக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒண்ணு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குல்லவா, டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு ஒரு வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து அப்படியே வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எபிலிட்டி இருந்துச்சுன்னா, அதை வந்து கிட்ல வந்து சொல்யூஷன் ஃபைலா டெவலப் பண்ணி அவங்க போர்ட்போலியோவை ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க கேட்கக்கூடிய ஹையர் பேக்கேஜ் வந்து கிடைக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன் புரியுதா? இதேதான் நாமளும் செய்யறோம். ஆனா இங்க என்ன பண்ணல அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் இருக்குது பண்றோம், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம ரன் பண்றோம், அவுட்புட் வருது, அதுக்கப்புறம் அதை கண்டுக்கிறதே இல்லை. அது யாரும் நாம யாரும் போயிடும். கரெக்டா? அதுக்கு நமக்கு எந்த ஒரு இது இல்லாம விட்டுறோம். ஆனா அப்படி இல்லாம அது வந்து ஒரு போர்ட்போலியோக்குள்ள கொண்டு வர மாதிரி பண்ணிருக்கோம். விஜய் நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது ஒரு போர்ட்போலியோக்குள்ள வந்துடணும். அது ஒரு போர்ட்போலியோக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பாலும் அது வந்து உங்களோட இன்டர்வியூல மிகப்பெரிய ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வந்து தரும். கீர்த்தனா நான் சொல்றது புரியுதாம்மா? ஓகே, சோ அதே மாதிரி நீங்க ரெஸ்யூம் அப்ளை பண்ணும்போது என்னன்னு சொல்லி அப்ளை பண்றீங்க? ஃப்ரெஷர்னு சொல்லி அப்ளை பண்றீங்களா? இல்ல, இன்டர்வியூல ரெஸ்யூம் எப்படி அப்ளை பண்றீங்கன்னு கேக்குறேன். வெப் டெவலப்பர் ஓகே. ஃப்ரெஷர்னு சொல்லி அப்ளை பண்றீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டு அப்ளை பண்றீங்க? சார் எக்ஸ்பீரியன்ஸ்டு தாங்க சார். அப்ப நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான? அல்ல அதுல கேக்கும்ல 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அதுவாங்க சார். அதுல வந்து இப்போ 1 இயர்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல வந்து நான் அது இப்போ வந்து 1 இயர் பிளஸ் வச்சுக்கங்க. சரிங்களா? அபௌட் 1 இயர் பிளஸ் வச்சுக்கங்க. நாம என்ன செய்யலாம்னா, உங்களுடைய பழைய அகாடமிக் இருக்கு இல்லவா, லாஸ்ட் இயர் அகாடமிக், ஜனவரி 1ல இருந்து, ஓகேங்களா, ஜனவரி 1ல இருந்து 6 மாசம் வந்து இன்டர்ன்ஷிப்ல இருந்த மாதிரி கொண்டு வந்துட்டு, ஓகே, போன ஜனவரியிலேயே நீங்க இன்டர்ன்ஷிப்ல ஜாயின் பண்ண மாதிரி கொண்டு வந்துக்கலாம் சர்டிபிகேஷன்ல. ஓகே சார்.
ஓகேங்க சார். ஓகே, ஓகே நீங்க ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன் 1 இயர் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். ஓகே ஓகே, புரிஞ்சுதா? இன்டர்னா இன்டர்னா காலேஜ் வந்து உள்ள வந்த இருக்கும்போது மாதிரி இன்டர்னா வச்சுக்கோங்க. இருந்தேன். ஆக்சுவலி வந்து ஓகே அபிஷியலா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இன்டென்ட் வந்து ஆமாங்க சார். அபிஷியலா ஆமா அது தெரியும் எக்ஸ்பீரியன்ஸா சார். ஓகே கால்குலேட் ஆகாது. அது வந்து அகாடமிக் இயருக்குள்ளேயே கொண்டு வந்திருங்க. புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகே ஓகே அப்போ வந்து அது என்னன்னா நானே டைரக்ட் ஒர்க்கிங் சொல்லணும். வந்து 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா வந்துடும். ஓகேங்க சார். ஓகே, பாசிட்டிவ் ஒருவேளை காமிக்க நம்ம அப்புறமா இன்டர்ன்ஷிப் இப்போ கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு வந்து மே டு ஜான்வரி கரெக்டா இந்த மாசம் தான் முடியும். அப்ப என்னன்னா சார். கரெக்டா சொல்ல போனா இந்த மாசம் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஆமாங்க சார். ஆமா கண்ணு புரியுதா? எஸ் சார். எஸ் சார். அதாவது அதான் நானே இன்டென்ட் சொல்லணும். அது மாதிரி இது பண்ணிக்கங்க. ஸோ 1+ ஓகேங்க இயர் சார். எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற மாதிரி மாத்திக்கங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகே மாத்திட்டு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி லிஸ்ட் எடுத்தீங்களா? சார் எடுத்திருக்கேங்க சார். நான் எப்படி சொல்றதுன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப 3 above அப்படிதாங்க சார் இருக்கு. ஸோ அதனால அதுலயே மோஸ்டா எல்லாம் வந்துருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஒரு எக்ஸல் ஓகேங்க எனக்கு சார். கொடுங்க. ஓகே சார். அந்த வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர், ஓகே, வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி கோயம்புத்தூர், விஷ்ணு சார். விஷ்ணு மியூட் பண்ணிக்கிறீங்களா? நாய்ஸ் கேக்குது. ஓகேங்க சார். அதான் இப்போ நான் சொல்ற மாதிரி நோட் பண்ணி கீர்த்தனா. ஓகே சார். ஓகே வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி கோயம்புத்தூர் லிஸ்ட் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஓகேங்க சார். ஒரு 50 கம்பெனி எடுங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 50 கம்பெனி. ஓகே, ஓகே சார். பெங்களூர்ல ஒரு 50 கம்பெனி, சென்னையில ஒரு 50 கம்பெனி. புரியுதுங்களா? ஒரு 150 ஓகேங்க கம்பெனி. சார். ஓகே ஓகே, 150 கம்பெனியோட ஓகே சார். நேம், தென் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில கலெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே சார். ஓகே, தென் வந்து இவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் அனுப்பணும், இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும் ரெஸ்யூமே. ஓகே, ஓகே சார். மெயில் வாட்ஸ்அப். ஓகே, அவங்களுக்கு ஓப்பனிங் இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே, ஜஸ்ட் வந்து நான் ஓகேங்க சார். இது மாதிரி நான் அப்ளை பண்றேன் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் ஆயிருக்கு. புரியுதா? அதாவது அந்த ஓகே சார். ஓனருடைய நாலேஜுக்கு வரட்டும். ஓகேங்க சார். ஓகே ஓகே, ஏன்னா இங்க நிறைய வகையான தப்பு நடக்கும் எப்பவுமே. ஓகே, சில இதெல்லாம் வந்து ஓனர் ஃபாலோ பண்ணவே மாட்டார். டேரக்ட்லி அந்த டீம் வச்சிருப்பாங்க, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஓகே அவங்க சார். நாலேஜுக்கு போய் சேரணும், அதுதான் முக்கியம் இங்க. கண்ணா புரியுதா? ஓகே சார். ஓகே ஸோ அவங்க நாலேஜுக்கு போய் சேரணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கம்பெனி லிஸ்ட் எடுத்துக்கிட்டு லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். கண்ணா புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? சரி சார். புரிஞ்சுது. சும்மா ஜாப் போர்ட்டல்ல அப்லோட் பண்றது, அவங்க ரெக்குவயர்மெண்ட்ல அப்லோட் பண்றது அதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா ரெக்குவயர்மெண்ட்ங்கிறது முக்காவாசி கன்சல்டிங் தான் வந்திருக்கும். கன்சல்டிங்லாம் ஆமாங்க வரதெல்லாம் சார். வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு அந்த ஜாப் கன்சல்டிங்னு ஒரு பீப்புள் இருப்பாங்க, அவங்க சும்மா வந்து உன்னை போட்டுவிட்டு ஓகே டேட்டா வேணுங்கிறதுக்காக சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா ஏன்னு கூட கேட்க மாட்டேன். ஓகேங்க சார். ஓகே புரியுதுங்களா? ஸோ அதெல்லாமே நீங்க சரி சார். பண்ணணும். ஓகே ஓகே சார். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இமெயில் கேம்பெயின்ல டெய்லி ரன் பண்ணிட்டு அதுல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறீங்களா? ஏதாவது ரன் ஆகுதா இமெயில் கேம்பெயின்? சார் அது வேற ஒருத்தர் தானங்க சார் ஒர்க் கொடுத்தாச்சு நினைக்கிறேன். புரியல. சார் அது வேற ஒருத்தருக்கு அந்த ஒர்க் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் இந்த அது வெப்சைட்லயே கொஞ்சம் இந்த வீக் ஃபுல்லா பிஸியா இருந்தேன் சார். ஓகே, அதனால அதுல நீங்க பிஸியா இருக்கீங்க. இன்னைக்கு இப்ப என்ன பிரச்சனைனா நீங்க ஒர்க் கொடுத்துட்டீங்க, பட் அந்த ஒர்க் அவங்க செய்யறாங்களா அப்படிங்கறத பேக் ப்ராசஸ் பண்ணிருங்க. ஓகே சார். கீர்த்தனை புரியுதா? ஓகே சார். ஓகே அதாவது நம்ம ஒர்க் அசைன் பண்றது முக்கியம் இல்ல, இந்த ஒர்க் அவங்க செஞ்சுட்டாங்களான்னு ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஸ்கில் செட். புரிஞ்சுதுங்களா? ஓகேங்க சார். ஓகே அது என்னன்னு பாத்துருங்க, அதை ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, ஓகேங்க தென் சார். வந்து திவ்யா மேம். சார் சொல்லுங்க சார். ஸோ அதாங்க இப்போ என்ன அப்படின்னா இவங்க இப்போ வராங்களா இன்டர்ன்ஷிப் இவங்கெல்லாம். ஓகே, ஆமாங்க சார். இவங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஓகே, சரிங்க ப்ராப்பரா சார். யூஸ் பண்ணி சரிங்க சார். ப்ரொமோஷன் நம்ம இமேஜஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம் பரவாயில்ல. ஓகே, ஓகேங்க சார். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சில இமேஜஸ் எல்லாம், சரிங்க சார். அதை எல்லாமே அந்த இங்க ப்ரொமோட் டெலகிராம்ல பண்ண. இருக்குல்ல சார், அதானே டெலகிராம்ல இருக்கிறதுல இதுல ஃபார்வர்ட் டெலகிராம்லயும் இருக்கு, பாக்க இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, முடியாங்க சார். லிங்க்டின்லயும் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. மொத்தம் 4 மீடியா எடுத்துக்கங்க.
புரியுதுங்களா? இன்ஸ்டாகிராம், ம். ஃபேஸ்புக்கு, ஆ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, லிங்க்டின். ஓகேங்களா? 3 மீடியா. சரிங்க சார். ஓகேங்க சார். தென் வந்து நம்மளோட யூடியூப் பேஜ். ஓகேங்களா? இதுல இருக்கிறது ம். எல்லாத்தையும் எல்லா ஏரியாலையும் ப்ரோமோட் பண்ணணும். சரிங்க சார், சரிங்க சார். ஓகேங்களா? இவங்களையே ம். ரீல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. சின்ன சின்ன ஷார்ட் ரீல்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஆல்ரெடி ம். காலேஜ் போய் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம்ல, அந்த போட்டோ எல்லாம் ஆமாங்க வச்சு சார். நம்ம மொபைல் நம்பர் வச்சு ஆ, ஷார்ட் ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண வைங்க. சரிங்க சார், சரிங்க சார். ப்ரொமோஷனுக்கு இந்த இப்போ டீம் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. அப்ப அவங்களுக்குலாம் அக்கவுண்ட் இல்லைன்றாங்க சார், என்ன பண்றது? FB ஐடி சரி, இன்ஸ்டாகிராம்ல லிங்க்டின்ல எல்லாம் கிரியேட் பண்ண இல்லைன்னு. சொல்லுங்க. நீங்க ஃபேஸ்புக்கை விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கு வந்து ஓகே சார். பஞ்சாயத்து ஐபி வரும். இந்த ஃபேஸ்புக், ஆமா ஆமா. இன்ஸ்டாகிராம்னால பஞ்சாயத்து ஐபி வரும் நமக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எஸ் சார். லிங்க்டின் கிரியேட் பண்ண சொல்லுங்க. ம். சரிங்களா? ஓகே சார். லிங்க்டின் சொல்லிருங்க, இதுல வந்து எல்லா கம்பெனியோட ஹெச்ஆர்ஸ் அது அபிஷியலா தான் யூஸ் பண்றோம். சொல்லிட்டேன் சார், அதெல்லாம் சொல்லியிருக்கேன் சார். ஓகே, அப்ப நீங்க லிங்க்டின் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ண சொல்லுங்க. மீதி எல்லாம் வேண்டாம், லிங்க்டின் ஓகே மட்டும் பண்ண சார். சொல்லுங்க. அதுல ஓகே சார். அக்கௌண்ட் ஓகே வச்சிருந்தாங்கன்னா சார். அதை பண்ண சொல்லுங்க, இல்ல லிங்க்டின் மட்டும் பண்ண சொல்லுங்க போதும். லிங்க்டின் வந்து ஓகே சார். தெளிவா பண்ண சொல்லுங்க. சரிங்க நீங்களும் சார், அந்த சரிங்க சார். லிங்க்டின் மார்க்கெட்டிங் சில டாக்குமெண்ட் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஓகேங்க நானும் சார். திரும்ப உங்களுக்கு டாக்குமெண்ட் தரேன். லிங்க்டின் மார்க்கெட்டிங் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்பரா எரர் இல்லாம பண்றதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. சரிங்க சார், அனுப்புங்க சார். ம். அந்த டாக்குமெண்ட் நான் தரேன். அப்புறம் வந்து என்னன்னா, நம்ம ஆல்ரெடி நீங்க ஒரு டாக்குமெண்ட் இன்னைக்கு ஃப்ரண்ட் எண்ட் டாக்குமெண்ட் ஒன்னு அனுப்பிச்சிருந்தீங்க தெரியுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். எப்பவுமே வந்து என்ன பண்றீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி பிராண்ட் நேம் இருக்கும்போது அப்படியே அனுப்பாதீங்க. சரியா? சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க ஓகே, சார். அது ம். எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஓகே, எங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க. ஓ, ஓகே, தேர்ட் பார்ட்டி இல்ல பிராண்ட் சார், நேம் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கிறதா சார் எடுத்து அப்படியே போட்டுட்டேன். அது நான் அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிட்டேன். ஓகே, ஆக்சுவலி சரிங்க வந்து சார், அதை நான் எடிட் எடிட் பண்ணணும். பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், எடிட் அது பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ப்ராப்பரா எடிட் பண்ண வைங்க. இல்லைன்னா மக்கள் நம்ம இதுல யாரோ ஒருத்தர் பிடிச்சி அதை எப்படி எடிட் பண்றதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் இருக்குன்னு பார்த்து அதை என்னன்னு பார்த்து எடிட் பண்ணிருங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா எல்லா ஃபைலையும் எடிட் பண்றதுக்கு பாருங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, சார். அதை எடிட் பண்ணி அதை ரீயூஸ் பண்ற மாதிரி பாருங்க. சரிங்க சார், ஓகே, சரிங்க சார். தென் வந்து ம். கீர்த்தனா, சார் இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு மாசம் வந்து எவ்வளவு அமௌண்ட் இருந்தா உங்களுடைய செலவுகளை எல்லாம் ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ணி மாசம் எவ்வளவு அமௌண்ட் வரும், உங்க அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆகும்? சார் எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு ஃபுல் டைம் ஜாப் போகணும்னு தாங்க சார் இருக்கு. அந்த அதான் எந்த ஃபுல் டைம் ஐடியாவுமே ஜாப் இல்லை தாங்க. எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆகும்னு கேக்குறேன். சார். அமௌண்ட் கிரெடிட் பணம்ன்ட்டு சொல்லிடலாம் அப்படி எதுவும் இல்லைங்க சார். எனக்கு ம். இப்போதைக்கு ஏதாவது ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2 கம்பெனில இயர்ஸ் வந்து ஜாயின் பண்ணும். ம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க சார். அதுதான் மோட்டிவா இருக்கு இப்போதைக்கு. பட் பணம்லாம் எனக்கு வேணும் சார். மோட்டிவா இல்ல. சரி, அப்போ ஒண்ணு இல்லைங்க பண்ணுங்க. சார். ஓகே, சரி, ஒண்ணு பண்றேன். இப்ப நம்ம இதுல மொத்தம் 3 பிராண்ட் இருக்குல்ல, ஆமாங்க சார். அதுல ஏதோ ஒரு பிராண்ட் கையில எடுத்துக்கங்க. டொமைன் ஹோஸ்ட்லி அல்லது W3 ஆப் டெவலப்பர்ஸ். சரிங்களா? ஓகே சார். அந்த பிராண்டை வந்து அந்த பிராண்ட் கையில வச்சுக்கிட்டு அதை வந்து எண்ட் டு எண்ட் டெவலப் பண்ணணும். புரியுதுங்களா? பல கோணத்துல. ஓகே சார். அப்ப வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட். அடிஷனல் ஸ்கில் செட் வந்து டெவலப் ஆகும். புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகே, நீங்களே வந்து அசைன்மெண்ட்டை வந்து நீங்களே டிசைட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாம், நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. இப்ப நான் ஒரு ஒர்க் கொடுத்தானே செஞ்சுட்டு இருக்கீங்க இது நாள் வரைக்கும். சார் அந்த வெப்சைட்ல நானும் தானே சார் பண்ணேன், அதெல்லாம் தானே என்னோட. இல்லம்மா, வெப்சைட்டை மட்டும் கிடையாது. அதாவது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு வெப் டெவலப்பரு, எனக்கு ஒரு வெப்சைட் கொடுத்தா நான் டெவலப் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஆங்கிள் தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஆமாங்க சார். ஆக்சுவலி நீங்க எல்லாம் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். புரியுதா? அப்போ ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி நீங்க எல்லாம் யோசிக்கணும். ஆர்கிடெக்ட்னா என்ன? வெப்சைட் அந்த ஆர்கிடெக்ட். வடிவமைக்க டிசைன். வெப்சைட் ஆர்கிடெக்ட் அப்படின்னா என்னன்னா, டிசைனிங். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். இப்போ அட்டானமஸ் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு என்ன வித்தியாசம்? அட்டானமஸ்னா வந்து காலேஜுக்குள்ளேயே அவங்க கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் எடுத்துப்பாங்க. பட் யூனிவர்சிட்டினா வந்து மெயின் யூனிவர்சிட்டி என்ன கொஸ்டின் பேப்பர் தருதோ அதுதான், அதை வந்து காலேஜ் வாங்கி ஆக்சுவலி வந்து அது இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பண்ணி. இது வரைக்கும் நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்த மாதிரி. புரியுதுங்களா? யூனிவர்சிட்டிக்குள்ள என்னன்னா நீங்க என்ன பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா?
ஆமா சார். ஓகே, நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் சொன்னேன். நான் சொன்னதை வச்சுதான் நீங்க முடிவெடுத்து பண்ணீங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் செட் வந்ததை வச்சு நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு அட்டானமஸ். அப்ப என்னன்னா செல்ஃபாவே தன்னாட்சி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்களே ஆமா வந்து சார். முடிவெடுத்து ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷனா வந்து கொடுக்குறீங்க. புரியுதா? ஓகே சார். என்ன பண்ணுங்க சார்? என்னன்னு கொஞ்சமா இப்போ வந்து புரியுதா அந்த இல்லையா? வெப்சைட் சார் நீங்க சொல்றது புரியுது. பட் எதுக்காக இது சொல்றீங்கன்னு தெரியலங்க சார். இதுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா. இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வெப்சைட் எனக்கு இப்படி எல்லாம் வேணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா? ஆமா சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னி வரக்கூடிய அந்த டொமைன் ஓகே ஹோஸ்ட்லி ஓகே எல்லாம் இருக்குல்ல, புரியுது. டொமைன் ஹோஸ்ட்லி அந்த W3 ஆப் டெவலப்பர்ஸ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து மாத்தணும். எப்படி மாத்தணும் அப்படின்னா நீங்களா வந்து ஒரு டெசிஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்படியெல்லாம் ஓகே ஃபியூச்சர்ஸ் ஓகே சார். இருந்ததுன்னா அதிகமான ரீச் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. என்ன புரியுதா நான் என்ன சொல்றேன்? ஓகே சார். புரியுதுங்க அதாவது சார். ப்ராப்ளத்தையும் நீங்களே டிஃபைன் பண்ணணும், சொல்யூஷனையும் நீங்க எழுதுறதுக்கான மெத்தட் ஃபார்மேட்டுக்குள்ள நீங்க வரணும். ஓகேங்க சார். திவ்யா மேம், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஓரளவுக்காவது நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? எஸ் சார். அதாவது இப்போ அவங்க ஒரு ஒரு அதாவது நீங்க சொன்னீங்கல்ல சார், வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ப்ரூஃப். அதாவது என்னன்னா இந்த இடத்துல நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். நான் கொடுக்குற ஐடியா மட்டும் எடுத்துக்காம நீங்களா வந்து செல்ஃபா டிசைட் பண்ணி இதை எப்படி இன்னும் பெஸ்டா உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். அந்த ஆங்கிள் பார்க்கணும், நீங்களே செல்ஃபா டிசைட் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப புரிஞ்சுதா கீர்த்தனா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுது எனக்கு. அதாவது என்னன்னா ரொம்ப வெப்சைட்ஸ் வந்து சிம்பிள். நானா இப்போ எனக்கு இப்போ அதாவது வந்து இப்ப ஒரு டெய்லி நான் தானே ஒர்க் அசைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். திவ்யா மேம்க்கு வந்து இந்த பசங்களுக்கு இந்த கிளாஸ் கொடுத்துருக்கேன், இந்த பசங்களுக்கு இந்த கிளாஸ் கொடுத்துருக்கேன், நான் தானே டிசைட் பண்றேன். ஆமாங்க சார். ஆமா. அப்படி இல்லாம நீங்களா நாம வந்து இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொண்டு வந்தோம். சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எங்களுக்கு இந்த ஸ்கில் செட் கொடுக்கணும், இவங்க எங்களுக்கு இந்த நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க செல்ஃபா நீங்களா டிசைட் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரோம். செல்ஃப் டெசிஷனை வந்து மேக் பண்ணும். கீர்த்தனை, நான் எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு கம்பெனி வந்து ஹையர் பண்றதெல்லாம் இந்த ஃப்ரேம்ல தான் ஹையர் பண்றாங்க. என்ன புரியுதா? சார் சார் புரியுது. செல்ஃப் டெசிஷன் மேக் பண்ணி ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தரக்கூடிய பீப்புளா தேடி கம்பெனி ஹையர் பண்ணுது. ஓகே சார். ஓகே. ஒரு பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, டீம்ல வச்சு சால்வ் பண்ணாம அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்னால அவங்களா செல்ஃபா சொல்யூஷனை தர மாதிரி இருந்தா அந்த மாதிரி பீப்புளா ரெடி டு ஹையர். அதனால அந்த ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே சார். சார் இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு நெட் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு என்னமா புரியல? சார். சத்தமா காலி சொல்லுங்க. ஆயிடுச்சு 2GB. நெட்டு நெட்டு முடிஞ்சிருச்சா சார்? நெட்டு நெட் முடிஞ்சிருச்சுங்களா? சரி, ரைட். பக்ஸ். ஓகே ஓகே. அதான் கட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். சரி, ரைட். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம். இதுதான் நீங்க சரிங்க உங்களுக்கு புரிஞ்சதில்ல நான் என்ன சொன்னேன்னு. புரியுது சார், புரியுது சார். ஓகே. சோ அந்த இப்போ என்னன்னா வெப்சைட்டை உங்க நான் இந்த கையில இது கொடுத்துட்டு கேன்வாவுக்கு நீங்க. நான் வந்து டெம்ப்ளேட் அனுப்பிச்சிருக்கேன். இதை யூஸ் பண்ணியே சரிங்க டிசைன் பண்ண சார். சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே அவங்கள சார். டிசைனிங் தான் அது வேணும்னா அதை சொல்லுங்க. தென் வந்து அவங்கள வந்து ப்ராப்பரா சின்ன சின்ன விஷயங்களா ஒர்க் பண்ண சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயங்களா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒர்க் பண்ண சொல்லுங்க. அதுவே போதும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். அதே மாதிரி எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. என்ன இவங்களை எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அது ஓரளவுக்கு நாம செய்யக்கூடிய இதுக்கு வந்து ஒர்க்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரிங்க சார். நம்ம 15 வருஷம் உழைப்ப இப்ப வெறும் 500 ரூபாய்க்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து அது வழியா நமக்கு ஏதாச்சும் ஒரு இது வரணும். ஓகே புரியுதுங்களா? சார். ஓகே சார். இப்ப அந்த பொண்ணுக்கு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி கொடுக்கலாமா சார்? அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருங்க. நான் ஆக்சுவலி இன்னைக்கு கூப்பிட்டு பேசினேன் எப்படி கிளாஸஸ் போயிட்டு சரிங்க இருக்குன்னு. சார். அவங்களுக்கு கூப்பிட்டு சரிங்க சார். பேசிருங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? அவங்களுக்கு பேப்பர் கூப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லுங்க. அவங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஒர்க் கொடுங்க, வேலை கொடுங்க. ஓகே சார். ஓகே சார். இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் மேடம். அதாவது இவங்களை வெறும் நீங்க சப்ஜெக்ட மட்டும் கொடுத்து நீங்க சொல்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து ஃபைனலா எந்த ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்காது. 0 ரிசல்ட் தான் கிடைக்கும்.
சரிங்க சார், சரிங்க சார். அதை வச்சு இவங்களை வேலையா வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாலும் இவங்களை வச்சு நம்ம ஒரு வேலை வாங்கிட்டோம்னு வச்சுக்கலாம், ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வந்துட்டோம்னா, ஒர்க் அவுட்புட் வந்துட்டோம்னா இவங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்துடலாம். அட்லீஸ்ட் இவங்க செல்ஃபாவது ஒரு ஃப்ரீலான்சராவது டெவலப்பர் ஆயிடுவாங்க, இவங்க ஒரு ஃப்ரீலான்சராவது ஓகே சார். மாறிடுவாங்க குறைஞ்ச பட்சத்துக்கு. ஓகே, ஓகே கண்டிப்பா சார். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். சரிங்க சார், சரிங்க சார். புரியுதுங்களா? இங்க வந்து நாம ஓகே ட்ரைனிங் சார். ட்ரெயின்ஸ்ல பண்றது என்னன்னா காலேஜ்ல சொல்லி கொடுக்காத ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். ஓகேங்களா? ம், ம். நம்ம யூனிக்கா டிஃபரெண்டா ஒண்ணு பண்றோம். என்னன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சு பழக்கிறோம். அதுதான் இங்க சரிங்க இருக்கக்கூடிய சார். முக்கியமான ஒரு விஷயமே. ம். புரியுதாங்க மேம்? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஓகே, அதனால அதை வந்து ஸ்டாண்டர்டா அப்படியே ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே. அதே மாதிரி இது மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இது எல்லாமே அந்த இதை வந்து என்னன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, தென் பாத்துக்கலாம். சரிங்களா? அந்த இப்போ எப்படி மேம் நீங்க ஆபீஸ் தாமோதரன் வந்து உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ஒன்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படித்தானே? இல்ல சார், வரலாங்க சார். ஆஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கன்னா சொல்லுங்க சார். நீங்க எப்போ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த அன்னைக்கு ரெடியாகி வந்துடுவேங்க சார். சரி, ரைட்டு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லீட் எடுக்கிறத எப்படி எடுத்து அதான் அப்ப அதை ப்ரொமோட் பண்ணி நீங்க அதை அதுபடி லீடு உள்ள எடுத்துட்டு வர மாதிரி பார்த்து அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே யூஸ் ஓகேங்க பண்ணிக்கலாம். சார். ஓகே சார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஓகே, பேர் அது அப்படியே வராங்க ஏர்னிங்ஸ் அப்படின்னா கொண்டு நீங்க வந்துக்கு. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே, ஏன்னா நீங்க எப்படியே ஏர்னிங்ஸ் இன்ஃபார்ம் கொண்டு வரக்கு என்னென்ன பண்ணிட்டீங்கன்னா வழி இருக்கோ அதை பண்ணி ஓகே சார், ஓகே சார். நம்ம ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் இல்லவா, எல்லாத்துமே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். எஸ் சார், எஸ் சார். ஓகே, லீட் எடுக்கிறதுக்கும் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு, அந்த அதுக்கு சர்வீஸ் சரி. கொடுக்கறதுக்கும் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. சரிங்களா? ஓகே சார். ம், ம், ம். ஸோ அதை மட்டும் நீங்க இது பண்ணீங்கன்னா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், ஓகே சார். இந்த இது ஃபுல். தாமோதரன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. அது மாதிரி ஷெட்யூலிங் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டாங்க சார். நான் சரி ஆமா பார்த்து ஆமா, அது சொல்றேன். கொஞ்சம் ஆட்டோமேட்டடா கேட்டிருந்தேன். சரிங்க சார். அது ஓரளவுக்கு குரோ ஆகணும்னா அதை லைவ் பண்ணிடலாம், அதை லைவ் பண்ணிட்டு நம்ம ஒரு அப்ளை பண்ணிக்கலாம், லைவ் பண்ணிடலாம். ஓகே சார், ஓகே சார். ம், சரிங்களா? ஆ ஆ ஆ, சரிங்க சார். சரிங்க மேம். ஓகே, ஸோ இது சொல்றதுக்கு தான் ஓகே கூப்பிட்டுருங்க, சார். வேற இது இல்ல. சரி. வேற ஏதாச்சுன்னா ஓகே எனக்கு சார். வாட்ஸ்அப் பண்ணுங்க. விஜய் ஏதாச்சும் இருக்கா? ஓகே சார். சார் வேற ஏதாச்சும் எங்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்களா? இல்லை சார், இது இல்லைங்க சார். நானே கூப்பிட்றேன் சார். சரி கண்ணா, ஓகேப்பா. ம், சரி. ம், ஓகே சார், தேங்க்யூ சார். ம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ம், ம், ஓகே, தேங்க்யூ. ஆல்